உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம குலதெய்வ கோயில்ல வேண்டிக்கிட்டேன் புனிதா. உங்களுக்கு ஒரு நாள் நேரம் இருக்கும்போது நீயும் கபிலனும் போயிட்டு வந்துருங்க. அங்க போனா எல்லாம் சரியாயிடும். போலாம் மாமா. கபிலா, ஏன் புனிதா வருத்தமா இருக்கு? நீ ஏதாவது சொன்னியா? இல்லப்பா, அவங்க தென்மொழி அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அதான் அப்படி ஆயிட்டாங்க. ஏன் புனிதா, உனக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சும் ஏன் தேனு சித்தையும் அழகர் சித்தப்பாவும் உன்னை வந்து பார்க்க வரல? அவங்க ஏன் வரல நமக்கு தெரியாதா என்ன? தெய்வான போவேனான்னு சொல்லியிருப்பா, அதான் நேரில் வராம போன்ல பேசிருக்காங்க. அம்மா, உன் தாய் மாமனை பற்றி கபிலன் போன்ல சொன்னாமா? இது நாள் வரைக்கும் உன் வீட்டாளுங்க அவரை பற்றி எதுவுமே என்கிட்ட சொன்னதே இல்லையே. ஏன்? இப்ப நீங்க கேட்ட பல விஷயங்களுக்கு அப்பா வந்தாதான் எங்களுக்கே பதில் தெரியும் மாமா. சரி, அவரை நேர்லயாவது பார்த்திருக்கீங்களா? அப்பா, அவரை பார்க்க தான் எவ்வளவோ ட்ரை பண்றோம், கைக்கே கிடைக்க மாட்டேங்கிறாரு. புனிதாம்மா, அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஐயா. கீழே விழுந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? இல்லங்கய்யா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன இங்க? நான் உங்க வீட்டுக்கு தாம்மா போனேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறதா அங்க இருந்த பொண்ணு சொன்னாங்க. அதை கேட்டதும் நேரா இங்க வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா தம்பி, நீங்க தேடி வந்த மகாலிங்கம் உங்க மீனாம்பிகை அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனதா என் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. இதனால வரைக்கும் அங்க வராதவரு இப்ப அங்க வந்திருக்காருன்னா நிச்சயம் அவர் உங்களை பார்க்க வருவாருன்னு நினைக்கிறேன். அத சொல்லிட்டு போலான்னு தாம்மா வந்தேன். ரொம்ப நன்றிங்கய்யா, எனக்காக சிரமம் பார்க்காம கிளம்பி வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றி? உடம்ப பாத்துக்குங்கம்மா. நான் வரேன். சரிங்கய்யா. தம்பி, எல்லாருக்கும் வரேன். மாமா மட்டும் என்ன பார்க்க வந்தா பல பிரச்சனையெல்லாம் தீரும்ல கபிலன். உங்க லெட்டரை பார்த்துட்டு எப்ப ஒரு அத்தைக்கு வெள்ளை சேலை வச்சு அனுப்பினாரோ அப்பவே எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இல்ல கபிலன், நேரா பார்த்து பேசினா எல்லாமே சரியாயிடும். நான் மாமா கிட்ட பேசி நடந்த எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நம்ம மாமாவை மட்டும் அவர் அனுப்பிட்டாருன்னா போதும். நிச்சயமா நடக்கும். நான் அம்மா கிட்ட அப்பாவை ஒப்படைப்பேன். அதுக்கு கண்டிப்பா மாமா தான் காரணமா இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. உங்க நம்பிக்கை எதுலயாவது ஜெயிக்கட்டும் புனிதா. நிச்சயமா ஜெயிக்கும் கபிலன், நீங்க வேணா பாருங்க. தேனே, இவன் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கான்? சரவணன் வேற வீட்ல இல்ல, மாப்பிளையும் வல்லவனும் வீட்ல இல்ல. இவனை வீட்டுக்கு போ சொல்லு. அத்தை, கொஞ்ச நேரத்துல நானே கிளம்பிடுவேன்னு சொல்லுங்க. நானும் அவங்களுக்கு பையன்தான். என் கூட பேசக்கூட அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறான்னு பாத்தியா தேனே? இப்படி பேசி பேசிதான் புனிதாவை பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். அவளும் பாவம் எனக்காகவும் அவருக்காகவும் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கா. புனிதாவை யார் பொறுமையா இருக்க சொன்னது? நாங்களா? போட்டா பாரு, பேச்ச பாரு பேச்ச. மகாலிங்கம் உங்க அப்பாவை அடைச்சு வச்சிருக்கான். நீ என்ன தேனு வீட்டுல வச்சிருக்க? இதுக்கு பேர் என்னடா?